வெல்கம் டு லாரிஸ் vlogs. பார்ட் 1ல் வந்து நம்ம காவேரி எலஃபண்ட் பார்க்கு நீங்கள் எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்க. இப்போ பார்ட் 2ல் வந்து நம்ம மேங்க்ரூவ் வெஸ்ட்லேண்ட் போகிறோம். ஸோ இப்போ நம்ம மேங்க்ரூவ் வெஸ்ட்லேண்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மேங்க்ரூவ் வெஸ்ட்லேண்ட் வந்துட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா பரவூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் செக் பண்ணிங்கன்னா வரும். இது உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்து பினுன்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் அவளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வரதுக்கு முன்னாடி அவரே உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவார். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே இந்த மேங்க்ரூவ் வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டு. இங்கேருந்து ஒரு 2 hours வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். அது வந்து அந்த போட்டிங் ஆக்டிவிட்டி. போட்டிங்லேயே வந்து நிறையா வகையான போட்டிங் ஆக்டிவிட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த போட்டிங் ஆக்டிவிட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கைக்கிங். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இதோட நம்மளோட கைடு வராங்க. ஆக்சுவலாக வந்து தனியாகவும் வந்து இது பண்ணலாம். நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பழகிட்டோம்னா நம்ம இது வந்து தனியாகவும் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வந்தாலும் சரி கைடோட தான் நம்மளை அனுப்பிவிடுவாங்க. சரிங்களா? அது கைடு இல்லாமல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். அதுக்காக வந்து எப்பயுமே நம்ம கைடோட பார்த்துக்கணும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிக்கணும். போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்து நல்லா கேட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே இறங்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டார். இந்த கயாக்கிங் எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லித்தர போகிறாரு. இது வந்து எப்போ நீங்கள் கயாக்கிங் இது மாதிரிலாம் போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சிட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா துடுப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பக்கம் அந்த பரிசல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த துடுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு இருக்குது பாருங்கள். இதை தான் வந்து டபுள் பிளேடட் பேடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பாக வந்து இந்த கயாக்கிங் போகிறதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு இது கொடுப்பாங்க. அப்போ தான் யூஸ் ஆகும். ஏன்னா இது கயாக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம போகிறது. அதுக்கு வந்து நம்ம இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் போவோம், பேக்கில் போவோம். இது பார்த்திங்கன்னா பேலன்ஸாக பண்ணணும். இப்போ அவர் பார்த்துட்டிங்களா, அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, நான் வச்சிட்ருக்க அந்த பேடலில் வந்து போத் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்கும். அந்த பிளாக்குக்கு முன்னாடி வந்து நம்ம பிடிச்சிக்கணும் கரெக்டாக. நம்ம ஜிம்முக்கெலாம் போனோம்னா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தெரியும். அதை நம்ம அந்த பார் எப்படி பிடிக்கணும்னு ஒரு அளவாக பிடிக்கணும். அப்போ தான் போத் சைடு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அது மாதிரி கரெக்டாக பிடிக்கணும். எப்படி முன்னாடி போகிறது, எப்படி பின்னாடி வர்றது. நீங்கள் சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் லெஃப்ட் சைடு மட்டும் போகும். காற்றடிக்கிறப்ப லெஃப்ட் சைடு போகும். அப்புறம் இல்லாட்டி ஒரு சைடு ரைட் சைடு மட்டும் போகும். அப்போல்லாம் போகிறப்ப நீங்கள் எப்படி பண்ணணும் அது எல்லாமே சொல்லி தருவாங்க. நான் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா காற்றடிச்சிச்சு. நான் வந்து கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்றடிச்சிச்சு. நம்ம வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து இதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸில் நம்ம கற்றுக்கலாம். அதனால் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நான் போய் போட்டில் வந்து ரெடியாக உக்காந்துட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இன்னும் ஒரு 3 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து எல்லாம் ஒட்டுக்க போங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் வருவாங்க உங்களோட, நீங்கள் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நானும் சரி நம்ம வெயிட் பண்ணியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் வந்தாங்க, நாங்களும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி போனோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு காலேஜ் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் 4 பேர், அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்டர். எங்கள் 4 பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்தாங்க. நான் தனியாக போயிட்டேன். இன்னும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக 2 பேர் போகிற கயாக்கிங்கில் வந்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்டரோடு வந்தாங்க. ஸோ மொத்தம் 3 போட்ஸ் போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இறங்கணுன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக காற்றடிச்சதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டோம்.
அது ஒரு 2-3 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நம்மளே பழகிக்குவோம். ஆனால் இதில் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் தான் சொன்னாங்க, 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சு. 3.5 ஹவர்ஸ் வந்து நாங்கள் இருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எனர்ஜியை ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? இது வந்து என்னோடய லேர்னிங். அதே மாதிரி வந்து தண்ணி பாட்டில் வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காட்டி நீங்கள் கேட்டுக்கோங்க, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி உங்களோட வச்சுக்கோங்க. அவங்க 2 போட்டில் போயிருக்கவங்க வந்து அதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தங்க டயர்டானாலும் இன்னொருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஈஸியாக மூவ் ஆகலாம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா ஒரு பெரிய இது என்னன்னா, நீங்கள் உங்களோட எனர்ஜி போடணும் ஃபுல்லாக. அதனால் முடியாதவங்கலாம் தனியாக வந்து கயாக்கிங் வந்து அனுப்பாதீங்க. ஏன்னா எனர்ஜி நீங்கள் பெடல் பண்ண வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். அதுவும் குறிப்பாக திருப்பி நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் எங்கே போனீங்களோ அங்கேயே திரும்பி வருவீங்க. அதனால வந்து உங்கள் எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணணும். அதனால் எடுத்தோடனே நீங்கள் தண்ணியை பார்த்தோன்னே வேகமாக போகிறது அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த இடம் பாருங்கள், சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு மரங்களாக இருக்குது. நடுவில் பாருங்கள் தண்ணி. நீங்கள் போகிறப்ப நல்லா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் தான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி. இவங்க அடிக்கடி வந்து என்னோடய படகுல மோதுனாங்க. சில டைம் வந்து சைட்லேயும் போய் மோதிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, கால் வந்து அப்பப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கால் வந்து நம்ம நேராக வச்சுருக்கணும். இல்லை எனக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா லெக்கும் சரி பேக்கும் சரி கொஞ்சம் பெயின் ஆச்சு. குறிப்பாக நான் வந்து ஜீன்ஸ் ட்ரௌசர் வந்து போட்டிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த சாயரப்பா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே சாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் அப்படியே பெடல் பண்ணாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போலாம் வந்து எனக்கு பேக் கொஞ்சம் இதாச்சு. ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படியே நம்ம சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே புஷ் பண்ணி பெடலை புஷ் பண்ணி அப்படியே முன்னாடி போகிறப்ப நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு கொஞ்சம் காற்றுக்கு அப்படியே போகும். இப்போ வந்து இது 2 சைடும் மரம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். அவர் இந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார், நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா வந்து இந்த இடம்லாம் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அதாவது வந்து தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னா, கீழே என்ன இருக்குமோ அது தெரியும் அப்படின்னாரு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கம்பெனியில் அந்த மேன்க்ரூவ் வெஸ்ட்லேண்டுங்கிறது ஒரு கம்பெனி. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி ஒரு 2-3 கம்பெனிஸ் இருந்துச்சு. சரிங்களா? அவங்களும் வந்து வருவாங்க இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 போட்டு தான் போயிட்டுருக்கு. நாங்கள் இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறையா போட்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற இந்த வெஸ்ட்லேண்ட் மாதிரி வந்து நிறையா அங்கே கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துட்டு போங்க. நான் எதுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னா, அந்த பேர் அவங்க மொபைல் நம்பர்லாம் எது கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அங்கே போனீங்கன்னா உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டு வீடியோலையும் பார்த்துட்டிங்கன்னா அந்த அனீஷுங்கிற பேர் போட்டிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு நான் போடுறேன்னா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது. நம்ம போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்டே பண்ணலாம். சில டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரெயின் லேட் ஆகும், இல்லை நீங்கள் காரில் போகிறப்ப எங்கேயாவது இருந்துட்டு லேட் ஆகி போனீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக எதாவது வேணுன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டுங்க. இதுதான் இந்த மேன்க்ரூவோட ஃபீலிங்கே உங்களுக்கு தரும். 2 சைடும் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது மரங்கள். ஒரு சின்ன பாதை மட்டும்தான் வரும், இதுக்குள்ளே நீங்கள் வந்து போகணும். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு முழங்காலுக்கு மேலே கொஞ்சம் உங்கள் தொட அளவு இருக்கும். அங்கே பார்த்திங்களா சைட்லாம் உங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் சென்டராக வரணும் எப்பயுமே. அங்கே பாருங்கள் பின்னாடி போய் மோதுறாங்க. அவங்க வந்து நிறையா பக்கம் மோதிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் சைடில். ஸோ இதில் வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடு வந்து மரங்கள், அந்த வேர்கள் மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதான் மேன்க்ரூவ் சொல்லுவாங்க. மரங்கள்லாம் பாருங்கள் அப்படியே நம்ம ஜாலியாக இருக்கும். இதுக்குள்ளே போகிறப்ப ரொம்ப நிழலாக இருக்கிறதுனால இருக்கும். அங்கே ஒரு போட்டு பாருங்கள், அது வந்து டிஃப்ரெண்ட் போட்டு. அங்கே நிற்கிறவர் மட்டும் அந்த பேடல் ஒரு பக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வச்சுருக்கிறது டபுள் பிளேடடு, அவங்க வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேடட். அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அது தண்ணிக்குள்ளே விட்டு அவங்க உந்தி அந்த போட்டை வந்து இயக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாலைவனத்துலலாம் வந்து ரொம்ப நேரம் நடந்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து தண்ணியை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இது. இவ்வளோ நேரம் கயாக்கிங் பண்ணிவிட்டு வந்தோன்னே இங்கே சொன்னாங்க, இந்த இடத்துக்கு வந்தோன்னே இதுதான் ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இறங்கி நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணலாம், ஸ்விம் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாமே இறங்கிட்டோம். அதேமாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா போட்ஸு கயாக்கிங் பண்ணிட்டு வந்தவங்க இருந்தாங்க. அது இல்லாமல் குறிப்பாக ஒரு போட் எப்போயுமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இளநீ, கூல் ட்ரிங்க்ஸ், இது மாதிரி நிறையா திங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வாங்கி குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். அதெல்லாம் அதுமாதிரி நாங்கள் நிறையா போட்ஸ் இருந்துச்சு. கப்புள்ஸு, ஃபேமிலிஸ், அப்புறம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் நான் அந்த பக்கம் எடுக்கலை. அந்த பக்கம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் மட்டும் நம்ம குளிக்கிறது மட்டும் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஆழம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான். அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் ஆழம் இருக்கும். அதனால் அவங்க இன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மட்டும் நீங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இடுப்பளவில் இருந்து நம்ம தலை அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும் இங்கே. அதனால் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடந்து போய் நீச்சல் அடிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருந்தேன். மேங்க்ரூவ் போயிட்டு அப்படியே இந்த ரோட்டில் போயிட்டுருந்தேன். இதில் நேராக போயிட்டு இருந்தோம்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வர்க்காலா பீச் வந்துடும். அங்கே தான் வந்து அந்த நார்த் கிளிஃப் இருக்குது. அப்படி போயிட்டுருக்கிற பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட்டை பார்த்தேன். பாருங்க எவ்வளோ ஒரு அழகான காட்சி. ஈவினிங் டைமு, அதுவும் பாருங்கள் அந்த சன்செட்டு எவ்வளோ அழகாக. இந்த அலைகளோட சத்தம் மட்டும்தான் வந்து கேட்குது. அங்கே பாருங்கள் ரோட்டில் வந்து நிறையா வந்து இதெல்லாம் போகுது, பைக்கு, கார்லாம். ஆனால் வந்து எதுவுமே வந்து அவ்வளோக்கு சத்தமே இல்லை. ஆனால் இந்த சத்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அதில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நார்த் கிளிஃப். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நார்த் கிளிஃப் அங்கே போகிறதுக்கு வந்து இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதை பார்த்தோன்னா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஈவினிங் வந்து ஒரு சைலண்டான ஈவினிங் மாதிரி எவ்வளோ அழகாக வந்து சன்செட் பாருங்கள். சன்செட் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் கபில் பீச்சில் கொஞ்சம் இன்னொரு பக்கம் வந்தேன். அதாவது ஜஸ்ட் அங்கே நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் சரி இறங்கி நடக்கலாம், ஏன்னா மணல் பாருங்க அப்படியே மெத்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மக்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி. சன்னு வந்து நிறைய போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா டே 1ஓட இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட்டு ஃபுட்டேஜ். இந்த டே 1ஓட லாஸ்ட்டு ஃபுட்டேஜ். இது எப்படி வந்து இந்த சூரியன் வந்து இன்றைக்கி மறைஞ்சிட்டு மறுபடியும் நாளை காலையில் வருதோ,
அது மாதிரி அடுத்த வீடியோ வரணும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக வந்து உழைக்கணும். உழைச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த உழைப்பு மட்டும் ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது, தொடர்ந்து இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து நம்ம உழைச்சோம்னா நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேறுவோம். ஸோ உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லாரி. தேங்க்யூ.